வணக்கம். டேண்டபிளொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொறுப்புக்கூறலுக்கான கால அவகாசம் நீடிக்கப்பட வாய்ப்பு. ரோம் சட்டத்தில் இலங்கை கையெழுத்திட வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வலியுறுத்தியமைக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி வரவேற்பு. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தல். தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் விபத்தில் காயம். அநீதிக்குள்ளான அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் உரிமைகளுக்காக தான் முன்னிற்பேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உறுதி. தொடர்வது முதன்மை செய்திகள். இலங்கையின் பொறுப்புக்கூறலுக்கான கால அவகாசம் நீடிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும் வகையில் வரைவு தீர்மானம் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இதன்படி மனித உரிமைகள் பேரவையின் அதிகாரத்தை நீடிக்கும் வரைவு தீர்மானம் அடுத்த 2 வாரங்களுக்குள் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் குறித்த முன்னேற்றம் தொடர்பில் அடுத்த விரிவான அறிக்கை 2027ஆம் ஆண்டு செப்டம்பரில் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்துக்கு இலங்கை தொடர்பான முக்கிய குழு உறுப்பு நாடுகளான ஐக்கிய ராச்சியம், கனடா, மலாவி, மாண்டிஸ்னீகோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் ஆதரவை வழங்க உள்ளன. இதன்படி இலங்கைக்கான பொறுப்புக்கூறலுக்கான கால அவகாசம் நீடிக்கப்பட உள்ளது. இந்த திட்டம் இலங்கையில் மனித உரிமைகள் அல்லது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்களுக்கான எதிர்கால பொறுப்புக்கூறல் செயல்முறைகளுக்கான சாத்தியமான உத்திகளை உருவாக்குவதற்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் தகுதி வாய்ந்த அதிகார வரம்பை கொண்ட உறுப்பு நாடுகள் உட்பட தொடர்புடைய நீதித்துறை நடவடிக்கைகளை ஆதரிப்பதற்கும் சான்று சேகரிக்கும் பொறிமுறையாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த புதிய தீர்மானம் இலங்கை அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை ஏற்றுக்கொள்கிறது. நாட்டில் பல தசாப்தங்களாக நிலவும் பிளவுபடுத்தும் இனவரி அரசியல் மற்றும் இன மோதல்களின் விளைவாக ஏற்பட்ட தீங்குகள் மற்றும் துன்பங்களை ஒப்புக்கொள்வதையும் இந்த தீர்மானம் மேற்கொண்டது. அதே நேரத்தில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்து நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை திருத்த வேண்டியதன் அவசர தேவையையும் வலியுறுத்துகின்றது. இலங்கையில் பல புதைக்குழி தளங்களை அடையாளம் காண்பது குறித்தும் போதுமான வளங்களுடன் தொடர்ந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் இந்த தீர்மானம் வலியுறுத்துகின்றது. அதே நேரம் காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தின் சுயாதீனமான மற்றும் பயனுள்ள செயற்பாட்டின் முக்கியத்துவத்தையும் இந்த தீர்மானம் கோருகின்றது. சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப அகழ்வுகளை நடாத்துவதற்கு போதுமான நிதி, மனித மற்றும் தொழில்நுட்ப வளங்களை உறுதி செய்வதற்கு சர்வதேச ஆதரவை முன்கூட்டியே பெறவும் இது வழிவகுக்கின்றது. அத்துடன் மனித உரிமை மீறல்கள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் உள்ளிட்ட வழக்குகளை விசாரித்து வழக்கு தொடரும் போது திறன்களை வெளிப்படுத்த சர்வதேச உதவிகளை நாடவும் இந்த தீர்மானம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றது. ஒரு சுயாதீனமான பொது வழக்கு தொடுநர் அமைப்பை நிறுவுவதற்கான இலங்கை அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை இந்த தீர்மானம் பாராட்டி ஒப்புக்கொள்கின்றது. அதே நேரத்தில் இது முற்றிலும் சுயாதீனமாகவும் பயனுள்ளதாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது. அத்துடன் ஏற்கனவே பல தசாப்தங்களில் செய்யப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பில் ஒரு சுயாதீனமான சிறப்பு ஆலோசகரை கொண்ட ஒரு நீதித்துறை பொறிமுறையை உருவாக்குவது குறித்து பரிசீலிக்க இலங்கை அரசாங்கத்தை இந்த தீர்மானம் ஊக்குவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரோம் சட்டத்தில் இலங்கை கையெழுத்திட வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வலியுறுத்தியதை இலங்கை தமிழரசு கட்சி வரவேற்றுள்ளது. ரோம் சட்டத்தில் இலங்கை கையெழுத்திட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித பேரவையின் ஆணையாளர் தமது அறிக்கையில் வலியுறுத்தி இருப்பதை வரவேற்பதாகவும் உறுப்பு நாடுகள் இலங்கைக்கு தொடர்ச்சியான அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்றும் இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் அம்பாறை ஆலியடிவேம்பில் இடம்பெற்ற பின்னர் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். உறுப்பு நாடுகள் உலகளாவிய நியாயாதிக்கத்தை உபயோகித்து இலங்கையிலே குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த சாட்சியங்களை சேகரிக்கிற பாதுகாக்கிற ஓஸ்லெப் என்கின்ற பொறிமுறையிலே எடுக்கப்பட்ட சாட்சியங்களை அதற்கு அந்த நாடுகள் பாவிக்கலாம் என்று மனித உரிமை ஆணையாளர் கூறியிருக்கிறார். அது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதற்கு மேலதிகமாக இலங்கையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் ஸ்தானிகரும் ரோம் சட்டத்திலே இலங்கை கைச்சாத்திட வேண்டும் என்கின்ற ஒரு சிபாரிசை முன்வைத்திருக்கிறார்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். பல காலமாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே நாங்கள் இந்த விடயத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறோம். ஆனால் முதல் தடவையாக இந்த தடவை நாட்டினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகரும் இதை வலியுறுத்தி சொல்லியிருப்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக நாங்கள் கருதுகிறோம். இலங்கை அரசாங்கத்துக்கு உறுப்பு நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகள் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. குறிப்பாக நீங்களும் கடந்த நாடாளுமன்றத்தை ஒரு பிரேரணை கொண்டு வந்தால் சட்டமூலம் 2ஆம் வாசிப்புக்கு உட்பட்டது. தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களால் ஒரு சட்டமூலம் சமர்ப்பிப்பட்டது. ஆனாலும் கூட அரசு தரப்பிலே புறப்படுகிறது உரிய திருத்தங்களை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்றும் அதற்கான காரணமாக அதாவது மாகாண சபை தேர்தல் இழுத்தடிக்கப்படுவதாக கூற வேண்டும். இந்த அடிப்படையிலே மேற்கொண்ட அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை முன்கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்ன இடையூறுகளிலே காணப்படுகிறது? இதில் ஒரு இடையூறும் இல்லை. தனிநபர் சட்டம் மூலமாக திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டமூலத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்று ஒரு அறிக்கையை அந்த குறித்த அமைச்சர் கொடுத்தாலே போதும். உடனடியாக 2ஆம் வாசிப்புக்கும் 3ஆம் வாசிப்புக்கும் அது எடுக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படலாம். ஆனால் நிலையியல் கட்டளையின்படி அந்த சட்டமூலம் ஒன்று தனியார் சட்டமூலமாக முன்மொழியப்பட்டால் குறித்த அமைச்சருக்கு 6 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக. அந்த 6 மாத காலம் வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சட்டமூலத்தை 2ஆம் வாசிப்புக்கு முற்படுத்த முடியாது. அதனை காரணமாக வைத்து அவர்கள் இந்த கால இழுத்தடிப்பை செய்கிறார்கள். ஆகையினாலே அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுவது இது ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம். இதுக்கு அமைச்சர் 6 மாதம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சென்ற பாராளுமன்றத்திலே நீங்கள் சொன்னதைப் போலவே நான் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தபோது ஏகமனதாக 2ஆம் வாசிப்பில் நிறைவேற்றப்பட்டது. ஜேவிபியும் அதுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள். ஆகையினாலே அதே சட்டமூலத்தை திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் கொண்டு வந்திருக்கிற வேளையிலே அதை குறித்து அவர்கள் எந்த ஆராய்ச்சியும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உடனடியாக குறித்த அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை கொடுக்க வேண்டும். 6 மாதம் பொறுத்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கூறிய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவரது கருத்து தொடர்பில் ஜனாதிபதி துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற போது இங்கு மனித உரிமை மீறல்கள் நடைபெறவில்லை, போரிலே சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கலாம், அதற்காக மனித உரிமை மீறல் நடைபெற்றிருக்கிறது என்று எண்ணிவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். செம்மணி புதைகுழி சாட்சிகளாக இன்றைக்கு கருதப்படுகின்ற இந்த நிலையிலே செம்மணி புதைகுழி கூட மனித உரிமை மீறலாக இருக்காது என்ற அடிப்படையிலே அவருடைய கருத்துக்கள் இருக்கிறது. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இந்த கூட்டை சொல்வது உண்மையிலே மிக மிக கண்டனத்துக்குரிய விடயம். இந்த அரசு நியாயமான விசாரணையை செய்வதாக செம்மணியை செய்வதாக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு பக்கத்திலே, இன்னொரு பக்கத்திலே பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது
உண்மையிலே அவர் மனித உரிமை மீறல் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் மிக வலுவடைந்திருக்கிறது என்பதை இந்த கருத்தின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகள், கொடூரங்கள், படுகொலைகள் இவை அத்தனையும் உண்மை இல்லை என்பதை சொல்லுகின்ற வகையிலே இந்த பாதுகாப்பு அமைச்சருடைய முக்கிய பதவியை வகிக்கின்ற ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற போது பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற முக்கிய பதவியில் இருப்பவர் இந்த கருத்தை சொல்வது எங்களுடைய தமிழ் மக்களுடைய மனங்களிலே ஆறாத வடுவை தந்திருக்கிறது. ஆகவே இதை மன்னிக்க முடியாது. இந்த வகையிலே என்னை பொறுத்தமட்டிலே இவரை இடர்நிறுத்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாகவும் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாகவும் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். ஆகவே இந்த கருத்து மனித உரிமை மீறல் நடைபெறவில்லை, போரிலே அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கலாம் என்று சொல்லுகின்ற ஏனைய இராணுவ தளபதிகள் கூட இதை எடுத்து சொல்லவில்லை. ஆனால் இவர் இப்பொழுது எல்லாவற்றையும் மூடி மறைக்கின்ற வகையிலே தன்னுடைய கருத்தை சொல்லுகின்றது. இந்த விடயத்திலே ஜனாதிபதி அவர்கள் என்ன சிந்தனையோடு இருக்கிறார் என்பதை இதனூடாக பார்க்க முடியுமா? மனித உரிமை மீறல் எங்களுடைய தேசத்திலே நடைபெறவில்லையா என்ற கேள்விகளை நான் ஜனாதிபதியிடம் கேட்க விளைகின்றேன். உள்ளக விசாரணை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விடயத்திலே அமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவனா சிறிநேசன் விபத்தில் காயமடைந்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவனா சிறிநேசன் களுவாஞ்சிக்குடியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அம்பாறை ஆலியடிபோம்பில் நடைபெற்ற தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் வீடு திரும்பிய வேளையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் விபத்தில் சிக்கியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பயணித்த வாகனமும் கார் ஒன்று மோதியே விபத்து சம்பவித்துள்ளது. களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் களுவாஞ்சிக்குடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அநீதிக்குள்ளாகியுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் உரிமைகளுக்காக தான் முன்னிற்பேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களாக பணியாற்றிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அரசாங்கத்துக்கு தற்போது முக்கியமில்லாது போனாலும் இலவச கல்விக்காக அவர்கள் செய்த பணிகளை எம்மால் மறக்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களாக பணியாற்றிய அபிவிருத்தி உத்தியோகர்களை நேரில் சந்தித்து உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அநீதிக்குள்ளாகியுள்ள 16,600 ஆசிரியர்களாக பணியாற்றிய அபிவிருத்தி உத்தியோகர்களின் உரிமைகளுக்காக நான் முன்னிற்பேன். இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சென்ற போது இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை அல்ல என அரசாங்கம் கூறியது. கடந்த அரசாங்கம் 2020ஆம் ஆண்டில் 53,000 பட்டதாரிகளை வேலைக்கு அமர்த்தி அவர்களில் 22,000 பேரை இலவச கல்வியை வலுப்படுத்த ஆசிரியர்களாக உள்ளிட்டது. கோவிட்-19 தொற்று நோயின் சிரமங்களுக்கு மத்தியில் அவர்கள் சிறந்த சேவைகளை முன்னெடுத்திருந்தாலும் அதிகபட்ச வேலைகளை வாங்கிய பின்னர் அரசாங்கம் தற்போது அவர்களை கைவிட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் இருந்தாலும் நேரடியாக இணைத்துக் கொள்ளாது சாதாரண முறைமையினூடாக ஆசிரியர் சேவையில் இணையுமாறு அரசாங்கம் கூறி வருகின்றது. இந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் நடைமுறை பரீட்சை எழுதி சேர்த்துக் கொள்ளப்பட்டு பின்னர் 3 ஆண்டுகளுக்குள் முதுகலை டிப்ளோமாவை பெற சமரசம் மூலம் முடிவு செய்துள்ளதாகவும் 2025ஆம் ஆண்டு கூட இந்த வழியில் ஆசிரியர்கள் சேர்க்கப்பட்டதால் இப்போது அவ்வாறு செய்ய முடியும். மின்கட்டண திருத்தம் தொடர்பாக வாய்மொழி மூலமான பொது ஆலோசனைகள் பெறப்பட உள்ளன. மின்கட்டண திருத்தம் தொடர்பாக வாய்மொழி மூலமான பொது ஆலோசனைகளை செப்டம்பர் 18ஆம் தேதி ஆரம்பிக்க உள்ளதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி முதல் அமர்வு திருகோணமலை மாவட்டத்தில் இடம்பெறவுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரர் தெரிவித்துள்ளார்.
அதே நேரம் மின் கட்டணம் குறித்த எழுத்துப்பூர்வ முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. இந்த செயற்பாடு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முடிவடையும் என்றும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஜெகநாத் கேர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய 5 வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பான அறிக்கைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சட்ட நடவடிக்கை குறித்த வழிகாட்டுதல்களுக்காக இந்த அறிக்கைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் 3ஆம் எண் தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அனைத்து வேட்பாளர்களும் விரிவான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். இந்நிலையில் அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய 13 ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆணைக்குழு போலீசாருக்கு அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. லலித் வீரதுங்கவிடம் குற்ற புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் செயலாளராக பணியாற்றிய லலித் வீரதுங்கவிடம் குற்ற புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சுக்காக வரியில்லாத அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்து ஒன்று ஹால்டன் பாலர் பாடசாலைக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளை குற்ற புலனாய்வு திணைக்களம் தற்போது ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த காலப்பகுதியில் ஜனாதிபதி செயலாளர் திணைக்களத்தில் பணியாற்றிய மேலதிக செயலாளரும் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளார். மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை கைது செய்வதற்கான சுற்றி வளைப்புகள் தொடர்பாக போலீஸ் போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மது போதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 1,28,000 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக்க ஹபகொட இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை கைது செய்வதற்கான சுற்றி வளைப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் மதுபோதையுடன் வாகனம் செலுத்தும் சாரதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் அனைத்தும் அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதை கட்டாயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இயக்க தொடங்குவதற்கு முன்னர் நீண்ட தூர பேருந்துகள் அனைத்தும் அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதை கட்டாயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி அடுத்த மாதம் முதல் இது தொடர்பிலான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக கொழும்பில் உள்ள பஸ்டியன் மாவத்தை மற்றும் மாகும்புரபல் பஸ் நிலைய போக்குவரத்து நிலையம் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் மேற்பார்வையின் கீழ் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. நீண்ட தூர சுற்றுலா பேருந்துகளும் இந்த தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தர பரிசோதனை இல்லாமல் எந்த நீண்ட தூர சுற்றுலா பேருந்தும் போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகள் அவற்றின் இயக்கம் தொடங்குவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்பு தகுதி சான்றிதழை பெற வேண்டும். இந்த செயல்முறை நாடு முழுவதும் விரிவுபடுத்தும் போது மோட்டார் வாகன போக்குவரத்து துறை வாகன பழுதுபார்க்கும் இடங்களை ஆய்வு செய்து தகுதி சான்றிதழை வழங்கும்.
மத்திய அதிவேக வீதியின் கடவத்த மீரிகம் இடையிலான நிர்மாண பணிகள் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளன. பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்ட மத்திய அதிவேக வீதியின் கடவத்தைக்கும் மீரிகமக்கும் இடையிலான நிர்மாண பணிகள் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளன. இந்த நிலையில் குறித்த பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் எதிர்வரும் 17ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்படவுள்ளன. அதிவேக நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியிடமிருந்து $500 மில்லியன் அமெரிக்க கடன் பெறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை 2028ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் இந்த பகுதியில் கடவத்தைக்கும் மீரிகமவுக்கும் இடையில் ஆன தூரம் 37 கிலோமீட்டர் ஆகும். இந்த நெடுஞ்சாலை நிர்மாண பணிகள் விரைவுபடுத்தப்பட உள்ளன. யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் கட்டுப்பாட்டில் இருப்பதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியகலாநிதி ஆவண கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இவ்விடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 943 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மாவட்டத்தில் டெங்கு நோய் நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆவண கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். தற்போது பருவமழை ஆரம்பித்திருப்பதால் டெங்கு நோய் நிலைமை தீவிரமடையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மரியன்னை பேராலயத்தில் இன்று நடைபெற்ற டெங்கு நோய் விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்திலே தற்போது டெங்கு நோய் ஒரு பூரண கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இன்று வரை இந்த வருடத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 943 நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு இறப்பும் இந்த வருடத்திலே ஏற்படவில்லை. ஆனால் செப்டம்பர் மாதத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு பருவ மழைக்காலம் ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இதற்கு பின்னர் எங்களுக்கு இந்த டெங்கு நோயின் பரம்பல் தீவிரமாக கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பொதுவாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 4 மாதங்களிலும் இந்த டெங்கு நோயின் பரம்பல் மிக தீவிரமாக இருக்கும். எனவே தற்போது இந்த மாதத்திலே நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை ஆரம்பித்தால்தான் எங்களுடைய இந்த டெங்கு நோயை அடுத்து வரும் மாதங்களிலே நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டிலே வைத்து இருக்கக்கூடியதாக இருக்கும். யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த நோய் காரணமாக இறப்புகளை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இந்த மாதத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கின்றோம். இந்த வாரத்தை பொதுமக்கள் மத்தியிலே டெங்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாரமாக நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கின்றோம். நாங்கள் தண்ணீரை சேகரித்து வைக்கின்ற தண்ணீர் பிளாஸ்டிக் வாளிகள் அல்லது சிமெந்து தண்ணீர் தொட்டிகளிலே தான் நாங்கள் இப்போது அவதானிக்கின்றோம். எங்களுடைய பூச்சியல் ஆய்வுகளிலே நாங்கள் அவதானித்தது கூடுதலாக நுளம்புகள் அங்கே முட்டையிடுகின்றன. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தண்ணி நாங்கள் பிடித்து வைக்கின்ற அந்த பிளாஸ்டிக் வாளிகளாக இருக்கலாம் அல்லது சிமெந்து தொட்டிகளாக இருக்கலாம். அடிக்கடி அந்த தண்ணீரை முற்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும். முழு நீரையும் முழு தண்ணீரையும் வெளியேற்றி நாங்கள் அதை அடிக்கடி மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நாங்கள் தண்ணீரை மாற்றினால் மட்டும் காணாது. ஏனென்றால் அந்த முட்டைகள் நுளம்புகள் அந்த வாளி அந்த பிளாஸ்டிக் வாளிகள் அல்லது சிமெந்து சுவரின் உட்பக்கத்திலே தான் அந்த முட்டைகளை இடுகின்றன. அந்த முட்டைகள் அந்த சுவரிலே ஒட்டி கொண்டிருக்கும். நீங்கள் 6 மாதத்துக்கு நீங்கள் தண்ணியை விடாமல் அந்த தொட்டியை அல்லது வாளியை உலர்ந்த நிலையில் வைத்திருந்து விட்டு 6 மாதத்துக்கு பிறகு நீங்கள் தண்ணீரை விட்டாலும் அந்த முட்டையிலிருந்து புதிதாக நுளம்புகள் வரலாம். மிக கடுமையான தசை வலி, மூட்டு வலிகள் இருக்கும். அப்போ இதுதான் அந்த மிக முக்கியமான அறிகுறிகள். மிக கடுமையான காய்ச்சல், மிக கடுமையான தலைவலி, மிக கடுமையான உடல் நோ, தசை நோ, மூட்டு நோக்கள் இருக்கும். சில நேரங்களிலே சத்தி வாந்தி இதுகள் இருக்கலாம். பொதுவாக இந்த டெங்கு காய்ச்சல் ஒரு 3 தொடங்கி 5 நாட்கள் இந்த காய்ச்சல் இருந்து அது தானாக மாறிவிடும். பெரும்பாலும் எந்தவித பின்விளைவுகள் இல்லை பக்க விளைவுகள் இல்லாமல் பெரும்பாலானவர்களுக்கு மாறிவிடும். ஆனால் சிலருக்கு 90-95% இது எந்தவித பின்விளைவோ பக்க விளைவுகள் இல்லாமல் மாறிவிடும். உங்களுக்கு டெங்கு காய்ச்சல் என்று சந்தேகித்தால் நீங்கள் உடனடியாக சென்று சரியான தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
டிப்பர் வாகன சாரதிகள் கிளிநொச்சியில் முன்னெடுத்த கவனஈர்ப்பு போராட்டம் கைவிடப்பட்டது. கிளிநொச்சியில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்ட டிப்பர் வாகன சாரதிகளின் கவனஈர்ப்பு போராட்டம் கைவிடப்பட்டது. ஏனைய வாகனங்கள் அனைத்துக்கும் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்துகின்ற நிலையில் டிப்பர் வாகனத்தை மட்டும் போலீசார் சோதனை செய்வதாக தெரிவித்து கிளிநொச்சியில் டிப்பர் வாகன சாரதிகள் இன்று காலை கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தியோடும் டிப்பர் வாகனங்களுக்கு டீசலுக்கு மாறுவதற்கு ஒரு வாரம் அவகாசம் தருமாறு கோரியும் மண்ணெண்ணெய் பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களையும் போலீசார் கண்டறிய வலியுறுத்தியும் டிப்பர் வாகன சாரதிகள் A9 வீதியில் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகாமையில் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் டிப்பர் சாரதிகளுடன் கலந்துரையாடி ஒரு வார கால அவகாசத்துக்கு சம்மதம் தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மண்ணெண்ணெயில வாகனம் ஓடுறன்னு சொல்லி பிடிச்சு கொண்டு 50,000 60,000 ஃபைன் அடிக்கணும். ஆனா சட்டத்தின்படி மண்ணெண்ணெய் அடிக்கிற குற்றம் தான் நாங்க ஒத்துக்கொள்றோம். நான் சட்டத்தை கேட்டு நாங்க மண்ணெண்ணெய் அடிக்கல, நாங்க போலீஸை கேட்டோம், ஜனாதிபதி கேட்டு மண்ணெண்ணெய் அடிக்கல. நாங்க மண்ணெண்ணெய் அடிச்சே சட்டத்தின்படி எங்களை புலவான், அதை நாங்க ஒத்துக்கொள்றோம். ஆனா மண்ணெண்ணெயில ஒரு வாகனத்தை 3 வாகனத்தை பிடிச்சு மிச்ச வாகனம் போடுறது சட்டத்தின்படி குற்றம். அதுக்கு நாங்க இப்ப எல்லாம் ஒன்று கூடி நாங்க கலைச்ச வரையில போலீஸார் சொல்லியிருக்கிறோம், ஒரு கிழமைக்குள்ள எல்லாருக்கும் ஒழுங்கா நீதி கிடைக்கும் சொல்லியிருக்கிறோம். நாங்க அதை கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை இதோட கையில விடுறோம். பஸ் ஓடுது, லொரி ஓடுது, காமன்ஸ் பஸ் ஓடுது, ஏசி பஸ் கூட இன்னைக்கு மண்ணெண்ணெய் எல்லாம் ஓடுது. எங்க டிப்பரை மட்டும் மறிக்கிறேன்னு சொன்னா சட்டத்தை எல்லாருக்கும் ஒன்றா கொண்டு வரணும். அப்ப எல்லாரையும் மறிங்க, டிப்பரை மட்டும் மறிக்காம எல்லாரையும் மறிச்சீங்கன்னா சரி. நாங்க லீசிங்கிற வாகனத்தை எடுத்து வச்சுட்டு 200 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் அடிக்கிறோம், 15 ரூபாய் கூட கொடுத்தா நாங்க மண்ணெண்ணெய் அடிக்கிறோம். டீசல் 300 ரூபா. எங்களுக்கு ஒரு ஓட்டம் யாழ்ப்பாணம் போனா 7,000 ரூபாய் காசு நிற்கும். ஆனா அந்த 7,000 ரூபாய் டீசல்ல ஓடுனா அந்த 7,000 எங்களுக்கு கிடைக்காது. அதனால மறிக்கிறேன்னு சொன்னா டிப்பரை மட்டும் மறிக்காம பஸ்ல இருந்து லொரியில இருந்து எல்லா வாகனத்தையும் மறிக்கணும். நீங்க எல்லா வாகனத்தையும் மறிக்கலண்டா நாங்க ரோட்ல குறுக்க டிப்பரை போட்டு ஆர்ப்பாட்டம் செய்வோம் எல்லாரும். கடந்த கால அரசாங்கங்களை விமர்சித்து ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் மக்களுக்கு எதையும் செய்யவில்லை என புதிய ஜனநாயக மார்க்சிச லெனின் கட்சியின் பொதுச் செயலாளர் சி.க. செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். அனுர அரசாங்கம் பதவியேற்று 1 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. ஆனால் அரசாங்கம் மக்களுக்கு எதையும் செய்யவில்லை எனவும் எதையும் சாதிக்கவில்லை எனவும் புதிய ஜனநாயக மார்க்சிச லெனின் கட்சியின் பொதுச் செயலாளர் சி.க. செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இடம்பெற்ற புதிய ஜனநாயக மார்க்சிச லெனின் கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். உணவுப் பொருட்கள் எல்லாருடைய விலை, உப்பு, புளி, சீனி, சர்க்கரை, எல்லா பொருட்களுடைய சாதாரண மக்கள் பாவிக்கின்ற பாவனை பொருட்களுடைய விலைகள் உச்சத்திலே தான் இருந்து கொண்டு வருகின்றன. எனவே இந்த நிலைமையிலே பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வில்லை, தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வில்லை. ஏதோ அதை இதை காட்டி அவர்கள் படம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே அடிப்படையிலே பொருளாதாரம் மாற்ற வேண்டுமென்றால் உற்பத்தி பொருளாதாரம் எங்களுடைய நாட்டுக்கு வர வேண்டும். இறக்குமதி பொருளாதாரம் படிப்படியாக நிறுத்தப்பட வேண்டும். உற்பத்தி பொருளாதாரம் ஏற்பட்டால் தான் இந்த நாட்டு மக்கள் தங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யவும், தங்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும், குறைந்த விலைகளிலே சத்துள்ள உணவுப் பொருட்களை நாட்டு மக்கள் உண்பதற்கான சூழ்நிலையும் ஏற்படுத்த முடியும். எனவே எங்களுடைய வளங்கள் இருந்தும் கூட அந்த வளங்களை அந்நிய சக்திகள் கொள்ளையிட்டு போகிறதுக்கான ஒரு அடிப்படையைத்தான் நாங்கள் இன்றைக்கு காணுகின்றோம். எனவே இதை என்பிபி அரசாங்கம் அல்லது ஏவிபி அரசாங்கம் ஒரு இடதுசாரி அரசாங்கம் என்ற ஒரு மாயை மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டது. அவர்கள் சிவப்பு கொடிக்கு சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்று எங்கு சென்று இருக்கிறது? இன்றைக்கு இஸ்ரேல் என்ற அந்த கொலைகார நாடு இதுவரையிலே கிட்டத்தட்ட 70,000 பலஸ்தீன மக்களை கொன்று குவித்திருக்கக்கூடிய ஒரு நாட்டோடு இவர்கள் உறவாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது யாருடைய கட்டுப்பாட்டை சேர்ந்தது? நாட்டுடைய அரசியல் அமைப்பு மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அந்த அரசியல் அமைப்பு முற்றுமுழுதாக இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற, நாட்டுடைய தேசிய பொருளாதாரத்தை மீள்கட்டமைக்கின்ற, அதே போல அனைத்து மக்களுக்குமான அரசியல் உரிமைகளையும் பொருளாதார நீதியையும் நிலைநாட்டக்கூடிய, ஜனநாயக உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பாக வர வேண்டும் என்பதை அந்த கோரிக்கைகள் முன்மொழிந்திருந்தது. அதே போல நாட்டுடைய பொருளாதாரம் தேசிய பொருளாதாரமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும். பல்தேசிய கம்பெனியிடமிருந்து சூறையாடப்படுகின்ற இந்த பொருளாதார கட்டமைப்பு மாற்றியமைக்கப்பட வேண்டும். பொருளாதார சமூக கட்டமைப்பு ஒன்று மாற்றியமைக்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதோடு
தொடர்ச்சியாகத்தான் அடுத்து வந்த தேர்தலில் அது ஒரு மக்கள் அலையாக மாறி இந்த தேசிய மக்கள் சக்தி அந்த அமைப்புக்கு மக்கள் பெரும்பான்மையான வாக்குகளை அளித்து குறிப்பாக நிறைவேற்று ஜனாதிபதி நாட்காலியிலே அனுரகுமார் திசாநாயக்க அமர வைத்தது போல நாட்டில் ஏறத்தாழ 3/2 பெரும்பான்மைக்கும் அதிகமான 159 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்திக்கு கொடுத்து ஒரு மாபெரும் எதிர்பார்ப்போடு இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு அமர்த்தினார்கள். ஆனால் அது அந்த ஆட்சி அதிகாரம் என்பது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? உண்மையிலேயே அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே தேர்தல் பிரச்சார காலங்களிலே அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்ட விடயங்களையாவது அவர்கள் செய்திருக்கிறார்களா? அதே போல் அதற்கு முன்னர் எந்தெந்த விடயங்களுக்காக அவர்கள் வீதியில் நின்று போராடினார்களோ அந்த விடயங்களையாவது செய்வதற்கு எத்தனித்திருக்கிறார்களா என்ற கேள்விதான் எங்களுக்குள் நின்றிருக்கிறது. முல்லைத்தீவு விசுவமடுவில் விண்வெளி யுத்தம் என்ற நூல் இன்று வெளியிடப்பட்டது. முல்லைத்தீவு விசுவமடு மகா வித்தியாலய கணித பிரிவு உயர்தர மாணவன் தவயோகன் தர்சாந்தின் அறிவியல் சார்ந்த நூலான விண்வெளி யுத்தம் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வு விசுவமடு மத்திய சனசமூக நிலைய மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக புதுக்குடியிருப்பு கோட்டக்கல்வி பணிப்பாளர் சீன பாஸ்கரன் கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினராக முல்லைத்தீவு மாவட்ட செயலக உதவி மாவட்ட செயலாளர் கேஹிதா லிசோ கலந்து கொண்டார். பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், பிரதேச பொது அமைப்பு சார்ந்தோர், பாடசாலை மாணவர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாமாமுக்கம் கிராமத்தின் 2025 ஆண்டுக்கான அபிவிருத்தி குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரான மக்கள் சந்திப்பும் இன்று மாலை நடைபெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாமாங்கம் கிராம சேவையாளர் பிரிவின் கிராம மக்களின் கோரிக்கைக்கு அமைய இன்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு விஜயம் செய்து கிராம மக்களின் தேவைகள் தொடர்பில் கேட்டறிந்தார். மாமாங்கம் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் பீனா நாகராஜ தலைமையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர் எம் உதயராஜ், வவுணதீவு பிரதேச சபை உறுப்பினர் ஏன ரத்னசிங்கம், மாமாங்கம் கிராம சேவை உத்தியோகத்தர் புண்ணியமூர்த்தி கிருத்திகா, பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் சுந்தரவதனி ராஜ்குமார் என பலரும் கலந்து கொண்டனர். சேதமடைந்த மாமாங்கம் கிராம அபிவிருத்தி சங்க கட்டடம், நெசவு நிலையம் மற்றும் புனரமைக்கப்படாமல் காணப்படும் சேதமடைந்த வடிகான்கள் ஆகியவற்றினை பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு நேரில் சென்று பார்வையிட்டதுடன் மாமாங்கம் கிராமத்தில் புனரமைக்க வேண்டிய திட்டங்களுக்கான திட்ட முன்மொழிவுகளையும் கிராம மக்களிடம் பெற்றுக்கொண்டார். 2026 ஆண்டுக்கான ஒரு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு தொடர்பான முன்னாயத்த வேலை திட்டங்களை நாங்கள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம். அதிலே இந்த பிரதேச மக்கள், எமது மட்டக்களப்பு மாவட்ட மக்கள், இந்த நாட்டில் இருக்கும் மக்களின் தேவை எதுவென்று நாங்கள் அதை அறிந்து அதிலே நேரடியாக நாங்கள் களத்திலும் சென்று மக்களை அவர்களது தேவைகளை அவர்கள் மூலமாகவே பெற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு பெரும்பான்மையாக மக்களின் அடிப்படை தேவைகளை பொறுத்ததாக அதற்கான நிதிகளை பெற்று வழங்குவதற்காக தான் இது அமைய பெற்றிருக்கின்றது. மருதானை ரயில் நிலையத்தின் புதுப்பித்தல் பணிகள் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளன. மருதானை ரயில் நிலையத்தின் புதுப்பித்தல் பணிகள் அரசாங்கத்தின் கனவு இலக்கு என்ற வேலை திட்டத்தின் கீழ் நாளைய தினம் ஆரம்பமாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மாவட்டத்தின் 2வது பெரிய ரயில் நிலையமான மருதானை நாட்டின் மிக முக்கியமான பாரம்பரிய ரயில் நிலையங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. 1889 ஆண்டு முதலில் மரத்தால் கட்டப்பட்ட குறித்த ரயில் நிலையமானது காலப்போக்கில் வளர்ச்சியடைந்ததன் பின்னர் ஒரு முக்கிய மையமாக மாறியது. குறித்த ரயில் நிலையம் 1893 ஆண்டு ஜூலை 12 ஒரு நிரந்தர கட்டடமாக திறக்கப்பட்டது. பின்னர் 1908 ஆண்டு நவம்பர் 9 மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட மருதானை ரயில் நிலையம் தற்போது வரை செயற்பட்டு வருகின்றது. புதிய புதுப்பித்தல் நிலையத்தின் வரலாற்று தன்மைக்கு சேதம் ஏற்படுவதை தவிர்க்க அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் மாத்திரமே திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பயணிகள் வசதிகளை மேம்படுத்துவதையும் ரயில் நிலையத்தின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த புதுப்பித்தல் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன.
நோர்வுட் பகுதியில் நடமாடும் சேவை நாளை இடம்பெறவுள்ளது. நோர்வுட் பிரதேச மக்களின் நலன் கருதி மக்களின் பிரச்சினைகளை ஆராய்வது தொடர்பிலான நடமாடும் சேவை நாளை நோர்வுட் விளையாட்டு அரங்கில் காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி வாரம் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மறுமலர்ச்சி நகரம் எனும் கருப்பொருளுக்கு இணங்க வளமான நாடு அழகான வாழ்க்கையும் எனும் கூற்றின் அடிப்படையில் அதன் ஆரம்ப நிகழ்வாக நாளை 15ஆம் தேதி நோர்வுட் பிரதேச சபையினால் மக்களின் பிரச்சினைகளை கண்டறிந்து மக்களையும் அரசு சேவையில் இணைக்கும் நடமாடும் சேவை இடம்பெறவுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரும் நோர்வுட் பிரதேச சபையின் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கிருஷ்ணன் கலைச்செல்வி பிரதம அதிதியாக கலந்து கொள்ள உள்ளார். இந்த நடமாடும் சேவை நிகழ்வில் நோர்வுட் பிரதேச சபை தவிசாளர் பிரான்சிஸ் ஹெலான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். மட்டக்களப்பு பாலமீன்மடு பிரதேச வைத்தியசாலையில் செய்திவார வேலை திட்டம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் பாலமீன்மடு பிரதேச வைத்தியசாலையில் செய்திவார தேசிய வேலை திட்டம் வைத்தியசாலை பொறுப்பதிகாரி டாக்டர் எஸ் இனியான் தலைமையில் இன்று இடம்பெற்றது. நிகழ்வில் பொது சுகாதார பரிசோதகர் டி மணிமாறன், மாநகர சபை உறுப்பினர் கே.என். அருணன், வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள், வைத்தியசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள், பாலமீன்மடு மாதர் சங்கம், லைட் ஹவுஸ் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள், ஆலயங்களின் நிர்வாக சபை உறுப்பினர்கள், சகவாழ்வு மற்றும் மீளெழுச்சி அமைப்புகளின் உறுப்பினர்கள், பாலமீன்மடு, சுவிஸ் கிராமம், திராய்மடு ஆகிய கிராமங்களின் அபிவிருத்தி சங்கங்களின் உறுப்பினர்கள், பாலமீன்மடு விக்னேஸ்வர வித்தியாலய மாணவர்கள், பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இரத்த வங்கியில் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்யும் நோக்கில் காத்தான்குடி தல வைத்தியசாலையுடன் இணைந்து காத்தான்குடி சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியம் 17வது தடவையாக ஏற்பாடு செய்த மாபெரும் இரத்த தான நிகழ்வு இன்று காத்தான்குடி மெத்தப்பள்ளி வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியத்தின் பணிப்பாளர் தேசபந்து MIM ஹரிஸ் தலைமையில் இடம்பெற்ற இரத்த தான முகாமில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவருமான கலாநிதி MLAM ஹிஸ்புல்லா கலந்து கொண்டு சிறப்பித்தார். காத்தான்குடி தல வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் MSM ஜாபீர் மற்றும் காத்தான்குடி தல வைத்தியசாலையின் இரத்த வங்கிக்கு பொறுப்பான வைத்தியர் நித்யா நந்தனா, நகர சபை உறுப்பினர்கள், தாதியர்கள், அமைப்பின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இரத்த கொடியாளர்கள், சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். காத்தான்குடி தல வைத்தியசாலை மற்றும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை ஆகியவற்றின் இரத்த தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இம்முகாமில் ஆண்கள், பெண்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்ட இரத்த கொடியாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை திருக்கோவில் தாண்டியடி விக்னேஸ்வர மகா வித்தியாலயத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநரின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் மாகாண சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களின் பங்களிப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்ட இலவச மருத்துவ முகாம் திருக்கோவில் தாண்டியடி விக்னேஸ்வர மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்றது. மருத்துவ முகாமின் ஊடாக திருக்கோவில் ஆலியடி வேம்பு பொத்துவில் பிரதேச பொதுமக்களுக்கு சேவைகள் வழங்கப்பட்டன. மருத்துவ முகாமில் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் MWG திசாநாயக்க, உதவி செயலாளர் S கரன், கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி வைத்தியர் சசிலா ஸ்டீரின் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதிக்கு சட்டத்தணிகளால் பிரியாவிடை அளிக்கப்பட்டது. திருகோணமலை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதிக்கு மூதூர் நீதிமன்றத்தில் கடமை புரியும் உத்தியோகத்தர்கள் சட்டத்தரணிகள் போலீசாரினால் பிரியாவிடை அளிக்கப்பட்டது.
மூதூர் நீதிமன்றத்தில் சுமார் 4.5 வருடங்களாக கடமையாற்றிய நீதிபதி தஸ்னீம் பௌசான் நாளை முதல் யாழ்ப்பாணம் மெல்லகம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதியாக கடமையை பொறுப்பேற்க உள்ள நிலையிலேயே அவருக்கான இந்த பிரியாவிடை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கந்தப்பளை கோட்லாஜ் தமிழ் வித்தியாலயத்தின் பிரதான மண்டபம் திருத்தியமைக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. கந்தப்பளை கோட்லாஜ் தமிழ் வித்தியாலயத்தின் பிரதான மண்டபத்தை 65 லட்சம் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் நவீன முறையில் திருத்தியமைக்கப்பட்டு நேற்று பாடசாலை மாணவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் சென்னை மாமல்லபுரம் ரோட்டரி கழக தலைவர் போஸ் தர்மலிங்கம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இக்கட்டட புனரமைப்புக்கான நிதியை சென்னை மாமல்லபுரம் மாவட்டம் 32-31 ரோட்டரி கழகம், கொழும்பு மிட்சிட்டி ரோட்டரி கழகம், மலேசியா கிளெங் ரோட்டரி கழகம் ஆகியன இணைந்து வழங்கியுள்ளன. கந்தப்பளை ஹாட்லாஜ் தமிழ் வித்தியாலய அதிபர் கேதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாடசாலை மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதையுடன் பிரதம அதிதி உட்பட ரோட்டரி கழக உறுப்பினர்கள் மாலை அணிவித்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். பாடசாலை கீதம் இசைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து மண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.